ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோவிட்சர்ங்கிறத பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஹோவிட்சர்னால் ஒரு சின்ன பீரங்கி அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். இப்போ வந்து ஒரு சின்ன பீரங்கி அமைப்புன்னு வச்சுக்கோங்க. வாங்க இதை பற்றி பார்க்கலாம் கைஸ். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எப்பயுமே ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கும் அதோட எல்லை பகுதியில். இதில் வந்து சீனா எல்லை பகுதியில் வந்து நிலைநிறுத்துறதுக்கு 200 புதிய ஹோவிட்சரை வந்து வாங்க நவம்பர் 27, 2023 வந்து ஒரு டெண்டரை விட்டுருக்காங்க இந்தியா. இது வந்து ஒரு தானி இயங்கிய செயல்படுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து ஒரு மொபைல் யூனிட் மாதிரி கைஸ். இந்த 105 மில்லிமீட்டர் துப்பாக்கி அமைப்பு வந்து குறிப்பிட்டதாக மலைகளில் வந்து இராணுவத்துக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். பழைய பீரங்கிங்க வந்து இழுத்துட்டு போய் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இழுத்துட்டு போய் செட் பண்ணுற போது வந்து நம்ம ஒரு தாக்குதல் பண்ணிட்டு இன்னொரு தாக்குதல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அதை வேறு இடத்துல எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு இழுத்துட்டு போகிறதுனால நிறைய டைம் ஆகும் கைஸ். அப்போ வந்து நம்ம எங்கேருந்து லான்ச் பண்ணால் கண்டுபிடிச்சி அவங்க நம்மளை ஈஸியாக அடிச்சிருவாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம புதுசாக வாங்க போகிற 105 மில்லிமீட்டர் பீரங்கி வந்து இது வந்து ஒரு ட்ரக் பின்னாடி வந்து செட் பண்ணியிருக்கிற மாதிரி வாங்கியிருக்காங்க கைஸ். ட்ரக் பின்னாடி இது வந்து ஒரு நல்ல ஃபயர் பவரை வந்து வெளிப்படுத்துன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து இந்தியா பாதுகாப்பு நிறுவனங்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த டெண்டருக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களோட ஹோவிட்சரையும் வந்து வழங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம ஒரு 3 கம்பெனியை பார்க்கலாம் கைஸ். இந்த 3 கம்பெனியை வந்து தயார் பண்ணி இந்திய ராணுவத்துக்கு கொடுக்கறதா இருக்காங்க கைஸ். எந்த கம்பெனி பெஸ்ட்டாக இருக்கோ அந்த கம்பெனி நம்ம ராணுவம் செலக்ட் பண்ணோம். இப்போ ஒரு கம்பெனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி வந்து கைஸ் கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெட். கல்யாணிங்கிற கம்பெனி வந்து கருடா 105 V3 இயக்குற மாதிரி ஒரு ஹோவிட்சரை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்திய ராணுவம் கொடுத்துருக்கிற ரூல்ஸு கீழே வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. இது வந்து சோதனையும் செய்யப்பட்டிருக்கு இந்திய ராணுவத்தால். இப்போ நம்ம அடுத்த கம்பெனியை பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து கைஸ் உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து டாட்டா மேம்பட்ட அமைப்புங்கிற கம்பெனி கைஸ். டாட்டா கம்பெனிஸ் பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து நிறைய பொருளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. வந்து இப்போ ராணுவத்திலையும் நுழைஞ்சிருக்காங்க கைஸ். இவங்க வந்து 4x4 லைட் வாகனத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து 105 மில்லிமீட்டர் மவுண்டன் கன் சிஸ்டம் கூட இருக்குது. இப்போ அடுத்த கம்பெனியை பற்றி பார்க்கலாம் கைஸ். இந்த கம்பெனி நம்ம கொஞ்சம் ஃபேமஸான கம்பெனி தான் இந்தியாவில். மகேந்திராங்கிற கம்பெனி கைஸ். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் இந்தியாவில் நிறையா பேருக்கு தெரியும் கைஸ் மகேந்திராங்கிற கம்பெனி. நம்ம மகேந்திரா கம்பெனி வந்து ஒரு வாகனத்துக்கு வந்து பேர் போன கம்பெனி கைஸ். இவங்களும் வந்து 105 மில்லிமீட்டர் மவுண்டன் கன் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த 3 கம்பெனியில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை இந்திய ராணுவம் வந்து செலக்ட் பண்ணுங்க. இந்திய ராணுவம் வந்து 1984 முதல்ல வந்து அஜல்பூரில் கேரேஜ்ங்கிற கம்பெனி வந்து தயாரித்து கொடுத்த 105 மில்லிமீட்டர் துப்பாக்கி அமைப்பை தான் கைஸ் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ கைஸ் இந்த டெண்டரில் இருக்கிற கம்பெனிகள் வந்து கொடுக்குற சுய இயக்க ஹோவிட்சர்களில் வந்து துப்பாக்கி அமைப்பு வந்து ஃபிக்சிபிளாக இருக்குன்னு பார்ப்பாங்க கைஸ். ஏன்னா வந்து அது ஃபிக்சிபிளாக இருந்தால் தான் ஈஸியாக லோட் பண்ண முடியும், அன்லோட் பண்ண முடியும். அது வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்சிபிளாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் கைஸ் ராணுவம் பார்க்குறது. இந்திய ராணுவம் வந்து ஏற்கனவே கல்யாணி கொடுத்த கருடா 105 V3 அமைப்பை வந்து சோதிச்சிருக்காங்க. அவங்க வந்து அந்த கல்யாணியோட கருடா வந்து செலக்ட் பண்ணியிருந்தாலும் ஆனால் வந்து இன்னும் வந்து மற்ற கம்பெனிகள் வந்து பெஸ்ட்டாக கொடுத்தா அதையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க கைஸ். அதனால் வந்து இந்த டெண்டரில் கலந்துக்கிட்ட எல்லா கம்பெனியும் இருக்கிற ஹோவிட்சரை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க, பார்க்க போகிறாங்க. அதில் பார்த்து தான் கைஸ் செலக்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுற ஹோவிட்சர்கள் வந்து நம்மளோட இந்திய ராணுவத்துக்கு வந்து ஒரு பெரிய அப்பர் ஹேண்டை கொடுக்க போயிருக்க மலைப்பகுதியில். இது முக்கியமாக வந்து சீனாவோட மலைப்பகுதியில் தான் கொண்டு போய் நிறுத்தி வைக்க போகிறோம். ஏன்னா வந்து இந்த மாதிரி பீரங்கிகள் வந்து ஈஸியாக மலைப்பகுதியில் ஏற்றுறதுக்கும் ஈஸியாக இவங்க இறக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு ட்ரக் செட் பண்ணியிருக்கிறதுனால மற்ற பீரங்கிகளை வந்து கைஸ் மலைப்பகுதியில் இழுத்துட்டு போக முடியாது. நம்ம வச்சிருக்கிற பிளேலோடையே இழுத்துட்டு போக முடியாது மலைப்பகுதியில். அதுவும் இல்லாமல் அதுக்கான குண்டுகள், அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கைஸ். அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரக் அமைப்பு தான் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய நாடுகள் வந்து விரும்புகிறாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்தியா வந்து இப்படி ஒரு ஹோவிட்சரை வந்து வாங்க போகிறதுன்னு உங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.